எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன். ஜோதிட குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருதுமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலையா நின்ற பரிவோடு வந்தால் செய்மன்றோ. உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் ராஜநிலை எண்கணித வித்தகர் லால்குடி செந்தில். இன்றைய பஞ்சாங்கம்: உத்தராயண காலம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்று பௌர்ணமி 1/4/2026. பொதுவாக பௌர்ணமிக்கு கிரிவலம்ங்கிறதுல அதிகப்படியாக திருவண்ணாமலை சென்று வழிபாடு பண்ணும் கட்டாயம் இல்லை. உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில், அந்த கோயிலை நீங்கள் சுற்றி வந்தாவே போதுமானது. ஏன்னா ராகு பகவான் காற்று ராசியில் இருக்கிறார். கூட்ட நெரிசனால பல பேத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. இந்த ஆண்டு முடிகிற வரைக்கும் கோயில் திருவிழா காலங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கூட்ட நெரிசலில் பல இடையூறுகள் மக்கள் சந்திப்பார்கள். கொஞ்சம் தன் உயிர் மேல் கவனம் வேண்டும் அனைவருக்கும். ஓகேங்களா? இறைவன் நீங்க இருக்கக்கூடிய இடத்த தேடி வருவார். உங்களோட அன்பு உண்மையாக இருந்தால் நீங்க தேடி போகணும் கட்டாயம் இல்லை, உங்களை தேடியே அவர் வந்துடுவார். அதனால இந்த கோயில் திருச்செந்தூர் இந்த மாதிரி போய் கும்பலில் போய் நீங்க மாட்டிக்காதீங்க. நீங்க மட்டும் இல்லை, உங்க குடும்ப நபர்கள் உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போய் கஷ்டப்படுத்த வேண்டாம். உங்க ஏரியாவில் இருக்கிற கோயிலே நீங்க வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமாக இறைவன் அருள் கிடைக்கும். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்று வடக்கு சூலம். கொஞ்சம் போகும்போது பால் சாப்பிட்டுட்டு போங்க, புதிய காரியங்களாக இருக்கும் பட்சத்தில். இன்றைய திதி பௌர்ணமி திதி. நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மாலை 4:37 வரை, பின்பு அஸ்த நட்சத்திரம். யோகம் விருத்தி நாம யோகம் மதியம் 3:06 வரை, பின்பு துருவம் நாம யோகம். கரணம் பத்திரை கரணம். சந்திராஷ்டம் அவிட்ட நட்சத்திரத்திற்கு மாலை 4:37 வரை, பின்பு சதய நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரங்கள்: மேச ராசியில் சுக்கிர பகவான், மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் கேது பகவான், கன்னி ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் புதன் பகவான் மற்றும் ராகு பகவான், மீன ராசியில் சூரிய பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான். நம்ம இன்னைக்கு தனுசு ராசியோட பார்ட் 2 பார்க்குறோம். இந்த பங்குனி மாத பலன்கள். இப்போ வேலை வாய்ப்பு அல்லது வேலையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசிக்கு 6ஆம் இடம் வேலை. அவர் 4 உச்ச நிலையில் நிற்கிறாங்க சனிசாரத்தோட. அப்போ கண்டிப்பாக வேலையில் நல்ல மாற்றம், நல்ல அமைப்பு, நல்ல லாபம், நல்ல யோகம் எல்லாமே கிடச்சிரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட வேலை செய்கிறவர்கள் கொஞ்சம் ஒத்துழைப்பும் தருவார்கள். புதிய வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஸோ அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த பங்குனி மாதத்தில். அடுத்தது கணவன் மனைவி. ஏன்னா 7ஆம் இடம்ங்கிறது புதன், அவர் 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. செவ்வாயோட சாரம் 5-12 கூடிய சாரம். அப்போ கணவன் தனுசு ராசியாக இருந்தால் மனைவி பாசமாக இருப்பாங்க, மனைவி தனுசு ராசியாக இருந்தால் கணவன் ரொம்ப பாசமாக இருப்பாங்க. 2 பேர்த்துக்கு நல்ல ஒற்றுமை, காதல், அன்பு எல்லாமே ஏற்படும். நீண்ட தூர பயணம் மேற்கொள்வார்கள். ஏன்னா புதன் பகவான் தன் ஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆன்மீக பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதில் கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? 3வது நபர்களால் சண்டை ஏற்படும். ஏன்னா அந்த இடத்துல ராகு பகவான் செவ்வாய் இருக்கிறாங்க. உங்களுக்கு குடும்பத்தில் தேவையில்லாத நபர்களால் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பங்குனி மாதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். திருமணம் நடக்குமா சார் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு? நிச்சயமாக நடக்கும். சரி, தனுசு ராசியில் பிறந்தவங்களோட தந்தைக்கு எப்படி இருக்கும் இந்த பங்குனி மாதத்தில்? 9ஆம் இடம் தான்
தந்தை குறிக்கக்கூடியது சிம்மம் தனுசு ராசிக்கு. அங்கே கேது பகவான் இருக்கிறாங்க. அந்த அதிபதியான சனி பகவான் மீனம் வீட்டில் வந்து இருக்கிறாங்க. குருச்சாரத்தில் கேதுனாவே தடை, தாமதம், ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, பொறுப்பற்ற நிலை, பொறுப்பில்லாதவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் விரக்தியாக இருப்பாங்க. கடந்த 1.5 ஆண்டுகளாகவே உங்களோட தந்தைக்கு இந்த மாதிரி நிலைமை தான். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களோட தந்தை பயணம் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஓகேங்களா? உங்களோட தந்தைக்கும் தாய்க்கும் நல்ல அன்பு, அரவணைப்பு எல்லாமே கிடைக்கும். குழந்தைகளால் உங்கள் தந்தைக்கு வந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வேலை மாற்றமும் உண்டு. உங்களோட தந்தை வேற உள்ளவங்களுக்கு வேலை மாற்றம் வந்து கண்டிப்பாக ஏற்படும். அடுத்தது 10ஆம் இடம் தொழில், மாமியாரை குறிக்கக்கூடிய இடம். புதன் பகவான் கன்னி வீடா வரும். அந்த புதனானது 3ஆம் இடத்துல பயணம் செய்கிறாங்க, செவ்வாயோட சாரத்தில். இங்கே 3ஆம் இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க. தொழிலில் வந்து கவனம் தேவை. ஓகேங்களா? இந்த 10ஆம் இடமான தனுசு வீட்டை சூரியன் பார்க்குறாரு, செவ்வாய் பார்க்குறாரு, சனி பகவான் பார்க்குறாங்க. அப்போ கண்டிப்பாக தொழிலில் வந்து ரொம்ப 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 கவனம் வேண்டும். கவர்மெண்ட்டுக்கு வரி எதுவும் கட்ட வேண்டியதுன்னா முன்னாடியே வரி கட்டிடுங்க. இல்லைன்னா மறந்துடுவீங்க, ஃபைன் போட்டு கட்டுற மாதிரி வரும். தனுசு ராசியில் பிறந்தவங்க தொழில் வேலையில் டேக்ஸ் கட்டுறது எல்லாமே முன்கூட்டியே கட்டி விட வேண்டும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களோட மாமியார் ஆரோக்கியத்தில் வந்து கவனம் வேண்டும். அவங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். கொஞ்சம் சோம்பல் தன்மையும் உண்டு. அடுத்து 11ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூத்த உடன்பிறப்பு, மருமகன், மருமகளை வந்து குறிக்கக்கூடியது. 11ஆம் இடம் சுக்கிரனா வருவாங்க. அவங்க உச்சநிலையில் இருக்காங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்தில் சின்னதாக அவங்களுக்கு ஆரோக்கிய குறைவு ஏற்படும், நோய் வரும், வம்பு வழக்குகள் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு. கடன் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. நகை வாங்குவார்கள், கடன் வாங்கி வாங்குவாங்க. ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் உண்டு. மூத்த சகோதர சகோதரி அல்லது மருமகன் மருமகளுக்கு பதவி உயர்வு கிடைக்குமா சார் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டு யோகம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் உண்டு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு. நாளைக்கு நம்ம மகர ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க. நம்ம ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் எழுதுங்க. எழுதும் போது உங்களோட கோரிக்கையை நினைச்சிட்டு எழுதுங்க. நிச்சயமாக 100 நாள்ல நிறைவேறும். இப்போ உங்க குழந்தைக்கு திருமணமாக ஆகணும்னாலும் சரி, அல்லது திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சரி, இடம் மாற்றம், தொழில் மாற்றம், வாகனம் வாங்குறது, நகை வாங்குறது, இது மாதிரி A to Z எது வேணாலும் உங்களோட லக்னம் அல்லது ராசி தெரிஞ்சா போதும், 100 நாளுக்குள்ளார நிச்சயமாக நடக்கும். மேச ராசி அல்லது மேச லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் லக்கி நம்பர் 32. ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் 52. மிதுன ராசி அல்லது மிதுன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 64. கடக ராசி அல்லது கடக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 68. கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 97. துலா ராசி அல்லது துலா லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. மகர ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 33. கும்ப ராசி அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 29. மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்த நபர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 22. இதெல்லாம் காமனான எண்ணு தான். உங்கள் ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த நாள் இனிய நாளாமைய அடியேனும் பிரபஞ்ச தினம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை எண் கணித வித்தகர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.